கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எசையா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். எசையா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்பட வேணான்னு சொல்கிறாரு. உங்களை அவர் மீட்டு கொண்டாராம். உங்களோட பாவத்திலேருந்து உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. உங்கள் நோயிலேருந்து மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. உங்களோட கடன் பிரச்சனை, உங்களோட எந்த விதமான பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கண்ணீரோடு கலங்கி போய் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை மீட்டு கொண்டேன், அதுலேருந்து எல்லாவற்றிலேருந்து உன்னை காப்பாற்றிட்டேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இனி உனக்கு ஜெயம்தான் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை தந்து உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. பலவீனத்துலேருந்து சுகம் தருவேன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தன்னோட உயிரையே கொடுத்துட்டார். எல்லாத்துக்குமே அவர் விலைக்கிறைய செலுத்திட்டார். உயிரோடு எழுந்தார் நம்மளை மீட்டுக்கொள்ள தான். விசுவாசிங்க. ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, அறிக்கை செய்து விட்டுடுங்க பாவங்களை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.